ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த வீடியோவில் என்னோட கிச்சன் க்ளீனிங் ரொட்டீன் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். கிச்சன் ஃபுல்லாமே தரவாக டீப் க்ளீன் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட கிச்சனை எப்படி க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறேன், எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன்னு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கிச்சனை க்ளீன் பண்ணுறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மினி வ்ளாக்லேயே சொல்லியிருப்பேன். பொங்கல் வரப்போது வீடு ஃபுல்லாமே க்ளீன் பண்ணணும். அதில் முதல் கட்ட வேலையாக கிச்சனில் இருந்து ஆரம்பிச்சிருக்கேன். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையிலே கொஞ்சம் நேரமாக சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 11 மணி போல் க்ளீனிங் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு க்ளீனிங் வேலையை அந்த கிச்சன் செல்ஃப்ஸ்லேருந்து ஆரம்பித்தாச்சு. ஃபஸ்ட்டு என்னென்ன பொருளெல்லாம் கழுவி வைக்கணுமோ அதெல்லாம் கழுவி வச்சு காய வச்சிட்டோன்னா அது காயறதுக்குள்ளே நம்ம வேறு வேலையில் பார்க்கலாம். மற்ற வேலைகள் பார்க்குறதுக்குள்ளே இந்த பொருள் எல்லாமே காஞ்சிருக்கும். கடைசியாக நம்மளுக்கு ரீஃபில் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் என்னென்ன பொருள்லாம் கழுவி வைக்கணுமோ அதெல்லாம் முன்னாடியே கழுவி வச்சிடணும். இந்த க்ளீனிங் வேலையிலே எனக்கு பெரிய டாஸ்க்காக இருந்துச்சுன்னா, அது இந்த க்ராசரிஸ், மசாலா ஐட்டம் இதெல்லாம் வந்து வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வைக்கிறதா தான் இருந்துச்சு. ஏன்னா நிறைய பாத்திரம் தேவைப்பட்டுச்சு. நான் யோசிக்காமல் என்ன பண்ணிட்டேன், எல்லாத்தையுமே குட்டி குட்டி பவுலில் வந்து போட்டு வச்சுட்டேன். கடைசியில் அது எல்லாத்தையுமே கழுவுற மாதிரி ஒரு வேலையாகி போச்சு. கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் யோசனை வந்துச்சு, நியூஸ் பேப்பர் இருக்குது அதில் மடித்து வச்சுருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. இது ஒரு பெஸ்ட்டு ஐடியா. நியூஸ் பேப்பரில் மடித்து வச்சுட்டு கடைசியாக பிரித்து பார்த்துட்டு நம்ம வந்து அந்தந்த பாக்ஸில் வந்து போட்டு வச்சுக்கலாம். நிறைய பாத்திரமும் யூஸ் ஆகாது, நியூஸ் பேப்பரையும் வந்து நம்ம கீழே தூக்கி போட்டுக்கலாம். இது ஒரு பெஸ்ட்டு ஐடியா. நாளை பின்ன வந்து க்ளீன் பண்ணால் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும்னு யோசிச்சு வச்சுருக்கேன். இந்த கிச்சன் செல்ஃப்ஸில் கீழே வால்பேப்பர் வந்து விரிச்சிருப்பேன். அதையும் வந்து க்ளீன் பண்ண வேண்டியிருந்துச்சு. அதையும் எடுத்துட்டு அந்த கடப்பக்கல்லையுமே க்ளீன் பண்ணி விட்டேன். சோப் போட்டுலாம் கழுவலை. ஏன்னா வால்பேப்பர் விரிச்சிருந்ததால் அதில் வந்து பெருசாக எந்த எண்ணெய் பிசுக்கோ அழுக்கோ இல்லை. ஜஸ்ட்டு ஒரு ஈர துணியை வச்சு மட்டும் தொடச்சி எடுத்துட்டு நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. அந்த செல்ஃபில் விரிச்சிருந்த வால்பேப்பரில் மட்டும் கொஞ்சம் அழுக்கு இருந்துச்சு. அதையுமே ஈரத்துணியை வச்சு தொடச்சிட்டு திரும்ப வந்து செல்ஃப்லேயே விரிச்சிட்டேன். மாற்றி வச்சுருந்த மல்லிகை ஜாமான், மசாலா எல்லாமே கீழே எடுத்து வைக்க முடியாது. ஏன்னா தம்பி முழிச்சு தான் இருந்தான், அவன் நோண்டிடுவான். கவுண்டர் டாப் மேலே வச்சாலும் எனக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும். அதனால் அந்த செல்ஃப்லேயே வந்து அடுக்கி வச்சுட்டேன். அடுக்கி வச்சதுக்கப்புறமா கண்டெய்னர்ஸ் எல்லாமே கழுவ ஆரம்பிச்சிட்டேன். கிட்டத்தட்ட எனக்கு இது கழுவுறதுக்கே ஒரு 2 மணி நேரத்துக்கிட்ட இருக்கும். ஏன்னா கிளாஸ் கண்டெய்னர், பிளாஸ்டிக் கண்டெய்னர்னு சொல்லிட்டு நிறைய இருந்துச்சு. உப்பு ஜாடி, புளி ஜாடி அப்படின்னு எல்லாத்தையுமே கழுவுறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கிட்ட இருக்கும். முதல்ல பிளாஸ்டிக் கண்டெய்னர் மட்டும் நல்லா கழுவி கீழே போய் வெயிலில் காய வச்சுட்டேன். நம்ம மாடியில் இருக்கோம், அதனால அங்கே மேலே இடம் இல்லை காய வைக்கிறதுக்கு. கீழே வந்து வச்சுட்டு வந்துட்டேன். இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்குள்ளேயே நல்லா ஈரம் எல்லாமே காஞ்சிருச்சு. இப்போது என்னோடய பழைய சேனல் இருந்த சப்ஸ்கிரைபருக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நிறைய பேர் உங்களோட பழைய சேனல் என்னாச்சு, ஏன் சப்ஸ்கிரைபர் கம்மியாக இருக்காங்க, உங்களோட பழைய வீடியோலாம் எங்கே போச்சுன்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. அவங்க எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன், அந்த பழைய சேனல் வந்து இனிமேல் இல்லை. அது எனக்கு சரியாக ரீச் ஆகாதால் நான் அப்படியே அதை விட்டுட்டேன். இதுதான் என்னோடய நியூ சேனல். இதில் தான் இனிமேல் மினி வ்ளாக் ஆகட்டும், லாங் வீடியோ ஆகட்டும், இதில் தான் வரும். அந்த சேனலுக்கு நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே சப்போர்ட்டை இந்த சேனலுக்கு கொடுக்கணும்னு நான் வந்து உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு பண்ணியிருக்கணும், ஏதாவது இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். நிறைய பேர் வந்து சேனல் காணும்னு ரொம்ப வந்து சர்ச் பண்ணதாக வந்து சொன்னீங்க. அதுக்காக ரொம்ப சாரி. நான் ஒரு தடவையாச்சும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். இனிமேல் இதுதான் நம்மளோட சேனல். இதில் தான் வீடியோஸ் வந்து ரெகுலராக போஸ்ட் பண்ணுவேன். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ மணி பார்த்திங்கன்னா மதியம் 1:30 இருக்கும். ஹஸ்பண்டும் அப்போ தான் சாப்பிட வீட்டுக்கு வருவாங்க. இந்த கண்டெய்னர் மட்டும் காய வச்சுட்டு நானும் மேலே போய் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2:30 மணி போல் தான் திரும்ப க்ளீனிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். க்ளீனிங்னு ஆரம்பிச்சுட்டா போய்கிட்டே இருக்கும். டைம் போகிறதே சுத்தமாக தெரியாது. ஒன்ஸ் அதில் கையை வச்சுட்டா அதை முடிச்சதுக்கப்புறம் தான் ஒரு நிம்மதியே இருக்கும். இந்த ஸ்டீல் ரேக் பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதிகமாக காசு கொடுத்து வாங்கிடுறோம், ஆனால் மெயின்டைன் பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடுது. ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சேன், துருக்கிற எல்லாமே போயிடுச்சு. லைட்டாக தேய்ச்சிட்டு ஒரு துணியை வச்சு மட்டும் நல்லா தொடச்சி எடுத்துட்டேன். முக்கியமாக அதில் வைக்கிற பாத்திரத்தை ஈரம் இல்லாமல் காஞ்சதுக்கப்புறம் வச்சாலே துரு பிடிக்கிற சான்ஸ் வந்து கம்மி தான். ஆனால் ஒரு சில டைம் வந்து வைக்க வேண்டிய மாதிரி ஆயிடுது. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டோன்னா ரொம்ப நாளைக்கே லைஃப் இருக்கும். துரு பிடிக்காமல் நல்லாவும் மெயின்டைன் பண்ணலாம். இந்த கண்டெய்னர் எல்லாமே காயறதுக்குள்ளே கிச்சனில் ஓரளவுக்கு எல்லா வேலைகளுமே முடிச்சிட்டேன். லாஸ்ட்டாக வந்து ரீஃபில் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணோன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு அந்த கூடையிலே எடுத்து அப்படியே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இன்னுமே கொஞ்சம் நிறைய வேலை இருந்துச்சு. கிச்சன் சின்ன கிச்சன் தான், இருந்தாலும் நிறைய பொருள் வச்சுருக்கிறதால அதில் கழுவுறதுலேயே டைம் வந்து அதிகமாக போயிடுச்சு.
அடுத்ததா பார்த்தீங்கன்னா, கவுண்டர் டாப் கிளீனிங் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். நான் அடுப்பு வச்சிருக்க கவுண்டர் டாப்க்கு அந்த சைட் பார்த்தீங்கன்னா, அதுக்கு கீழ ஒரு கவுண்டர் டாப் மாரி இருக்கும். கடப்புக்கல் போட்டிருப்பாங்க. அதில 2டே 2 ஸ்டாண்ட் வச்சு, ஒண்ணுல வந்து இந்த ஜீனி, காஃபி தூள் இதெல்லாம் வச்சிருப்பேன். இன்னொன்னுல வந்து காஃபி மக்ஸ் எல்லாமே அடுக்கி வச்சிருப்பேன். அதெல்லாமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப தூசியா இருந்துச்சு. அதெல்லாமே கழுவி வச்சுட்டேன். கவுண்டர் டாப்ல என்னென்ன திங்ஸ் இருக்குமோ, அதையுமே கையோட கழுவி காய வச்சுட்டேன். ஸ்பூன் ஹோல்டர், அதுக்கப்புறமா ஒரே ஒரு ஆயில் கேன் மட்டும் கழுவ வேண்டி இருந்துச்சு. மத்த 2 ஆயில் கேனும் பார்த்தீங்கன்னா, காலியாக கழுவிட்டு திரும்ப ரீஃபில் பண்ணுறது தான். இதில வந்து ஆயில் இருந்ததால காலியானதுக்கப்புறம் அத மட்டும் கிளீன் பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன். ஒரே ஒரு ஆயில் கேன் மட்டும் தான் கழுவாம இருந்துச்சு. அதையும் கழுவிட்டு நேரா வந்து ஸ்டவ் இதெல்லாம் கிளீன் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். கவுண்டர் டாப்பும் சரி, ஸ்டவ்வும் சரி ரெகுலரா கிளீன் பண்றது தான். சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு தடவை ஈர துணிய வச்சு நல்லா தொடச்சு எடுத்துருவேன். அடுப்பு மட்டும் பார்த்தீங்கன்னா, 2 நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பா ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சு கழுவுற மாரி தான் இருக்கும். ஏன்னா குழம்பு சிந்தும், பால் சிந்தும். அதனால அப்படியே விட முடியாது. ரொம்ப ஸ்டெயின் வந்து படிஞ்சிரும். உடனுக்குடனே கழுவிட்டோம்னா, ஸ்டவ் வந்து நல்லா மெயின்டெயின் பண்ண முடியும். கவுண்டர் டாப்ல பெருசா எண்ணெய் பிசுக்குலாம் இல்ல. லைட்டா சோப் போட்டு தேய்ச்சு, ஒரு துணிய வச்சு மட்டும் தொடச்சு எடுத்துட்டேன். அதுக்கே நல்லா வந்து கிளீன் ஆயிருச்சு. எங்களோட கவுண்டர் டாப்ல நாங்க இந்த வீட்டுக்கு வரும்போது பெயிண்ட் பண்ணி குடுத்துருப்பாங்க போல இருக்கு. அதுக்கு மேலேயே நான் ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டியிருந்தேன். அத பிரிக்கும்போது என்னாச்சுன்னா, பாதி பெயிண்ட் போயி, கொஞ்சம் பாதி பெயிண்ட் இருந்த மாதிரி ஒரு மாரி டபுள் கலரா ஆயிருச்சு. மத்தபடி எல்லாமே நல்லா கிளீன் ஆயிடுச்சு. கையோட அந்த மேல இருக்கிற டைல்ஸுமே நல்லா வந்து கிளீன் பண்ணி விட்டுட்டேன். கவுண்டர் டாப் நல்லா காஞ்சதும் கையோட உடனே ஆர்கனைஸும் பண்ணி வச்சுட்டேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆயில் கேன இந்த மாரி ட்ரேல தான் வந்து வச்சிட்ருக்கேன். அப்படியே டைரக்ட்டா வைக்காம கீழ ஒரு துணி இல்லன்னா டிஷ்யூ பேப்பர் ஏதாவது விரிச்சு வச்சுட்டோம்னா, அழுக்காகும்போது அந்த டிஷ்யூ பேப்பர மட்டும் எடுத்து தூக்கி போட்டுக்கலாம். அடிக்கடி ஆயில் ட்ரேவ கழுவ வேண்டிய வேலை இருக்காது. அடுப்புக்கு பக்கத்துல தான் அந்த உப்பு ஜாடி, புளி ஜாடி எல்லாமே வச்சிருப்பேன். அதில பொருள் போடுறதுக்கு முன்னாடி ஈரம் இல்லாம நல்லா காய்ஞ்சிருச்சான்னு பார்த்துட்டு வந்து போடணும். உப்பு ஜாடியில கொஞ்சமா தண்ணி இருந்தாலுமே, உப்பு வந்து ஃபுல்லாமே தண்ணி கோர்த்து கசப்பா மாறிடும். அதனால அத மட்டும் பார்த்து செக் பண்ணி ரீஃபில் வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி கவுண்டர் டாப் மேல தான் இந்த ஒரு அஞ்சர பெட்டிய வச்சிருப்பேன். இதில வந்து தாளிப்புக்கு யூஸ் பண்ற எல்லா பொருளுமே போட்டு வச்சிருப்பேன். சீரகம், மிளகு, கடுகு இந்த மாதிரி ஐட்டம்லாம் இதில தான் போட்டு வச்சிருப்பேன். அடுப்புக்கு பக்கத்துலயே வச்சுட்டோம்னா, தாளிப்புக்கு எடுத்து யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்னு அதுக்கு பக்கத்துலயே தான் வச்சிருப்பேன். அதையுமே கிளீன் பண்ணி ரீஃபில் பண்ணி வச்சாச்சு. இப்போ கவுண்டர் டாப் வந்து ஆர்கனைஸ் பண்ணிரலாம். இதுதான் அந்த வலது பக்கம் இருக்கிற கவுண்டர் டாப். பார்த்தாலே தெரியும். ஒரு அடி கீழ இருக்கும். அதனால அங்க ஒரு 2 ஸ்டாண்ட் வச்சு, ஒரு சில பொருள் எல்லாமே அங்க ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பிளாக் கலர் ஸ்டாண்டுக்கு மேல ஜீனி, காஃபி தூள், நாட்டு சர்க்கரை அடிக்கடி யூஸ் பண்ற ஐட்டம மேல வச்சுட்டு, அதுக்கு கீழ எக்ஸ்ட்ரா ஏதாவது பொருள் இருந்தா, அத அங்க வந்து அடுக்கி வச்சுப்பேன். இன்னொரு ஸ்டீல் ரேக்ல மேல ஃபுல்லா காஃபி மக்ஸ் வச்சிருக்கேன். கீழ வந்து 2 கண்ணாடி கிளாஸ் வந்து வச்சிருப்பேன். அந்த 2 ஸ்டாண்டுக்கு பக்கத்திலேயே இன்னொரு ஒரு ஆர்கனைசர் வச்சு, அதில வந்து சாப்பிங் போர்ட், ஒரு 2 தட்டு, அதுக்கப்புறம் தம்பியோட ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற தட்டு, தேங்காய் உடைக்கிற கம்பி இதெல்லாமே அங்க வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பேன். இந்த மாதிரி ஆர்கனைசர் யூஸ் பண்ணி அடுக்கி வைக்கும்போது இடமும் மிச்சமாகும், பார்க்கறதுக்கும் அவ்வளோ நீட்டா இருக்கும். அவ்வளோதான் ஓரளவுக்கு கிச்சன்ல எல்லா வேலைகளும் முடிஞ்சிருச்சு. கடைசியா கொஞ்சம் ஒட்டடை மட்டும் அடிக்க வேண்டி இருந்துச்சு. ரொம்பலாம் இல்ல. இந்த ஜன்னல்ல, கதவுக்கு பின்னாடி மட்டும் கொஞ்சம் ஒட்டடை அதிகமா இருந்த மாரி இருந்துச்சு. இந்த மணி பிளான்ட் வச்சிருக்கிற ஸ்டாண்ட்லயும் கொஞ்சம் தூசியா இருந்துச்சு. அத மட்டும் கிளீன் பண்ற வேலை இருந்தது. லைட்டா தொடப்பத்த வச்சு மட்டும் ஒட்டடைய வந்து அடிச்சு விட்டுட்டேன். கிச்சனை ஆர்கனைஸாக வச்சுக்கிறதும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி டெக்கோர் பண்ணி வச்சாலும் அது ஒரு டிஃப்ரெண்ட் லுக்கை கொடுக்கும். நான் இப்போ ரீசெண்ட் டைமில் கிச்சனை டெக்கோர் பண்ணுறதுல கொஞ்சம் வந்து ஆர்வம் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். மீஷோவில் தான் மேக்ஸிமம் இந்த டெக்கோர் பீஸ் எல்லாமே வாங்குவேன். ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த ஹேங்கிங் போர்டு, அதுக்கப்புறம் இந்த ஸ்டாண்ட் எல்லாமே அதில் வாங்கினது தான்.
இப்போ வந்து கிச்சன் கிளீனிங் தரோவா முடிஞ்சிருச்சு. இன்னும் ரீஃபில் பண்ணுற வேலை மட்டும் கடைசியாக இருந்துச்சு. மளிகை ஜாமான், மசாலா ஐட்டம் இதெல்லாமே ரீஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய கிராசரிஸ் இல்லை. பொங்கல் வரப்போகுது, அப்போ தான் போய் வாங்கணும். என்னென்ன இல்லைன்னு எனக்கே ஞாபகம் இல்லை. 2-3 பொருள் தான் இருந்துச்சு. அதை மட்டும் அந்தந்த பாக்ஸில் போட்டு வச்சுட்டு மீதி எல்லாமே எம்டி பண்ணி வச்சுருக்கேன். இனிமேல் தான் கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்து என்னென்ன இல்லைன்னு பார்த்து போட்டு வைக்கணும். கிச்சனில் மசாலா போட்டு வைக்கிற கண்டெய்னர்ஸ் எல்லாமே கிளாஸில் தான் வச்சுருப்பேன். ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக பொருள் போட்டு வைக்கிற கண்டெய்னர் மட்டும் பிளாஸ்டிக்கில் வந்து இருக்கும். அதையுமே எனக்கு கிளாஸில் மாற்றணுன்னு தான் ஆசை. ஆனால் கொஞ்சம் பட்ஜெட் இடிக்கும். பெரிய கண்டெய்னர் அப்படிங்கப்ப கொஞ்சம் ரேட் வந்து அதிகமாகும். ஃப்யூச்சரில் வந்து வாங்கலாம்னு யோசிச்சு வச்சுருக்கேன், பார்க்கலாம். மற்ற மளிகை ஜாமான் எல்லாத்தையுமே ரீஃபில் பண்ணிவிட்டு அஞ்சரை பெட்டியுமே ரீஃபில் பண்ணி வச்சுட்டேன். என்கிட்ட மொத்தமாக 2 அஞ்சரை பெட்டி இருக்கும். ஒன்று வந்து கவுண்டர் டாப் மேலே வச்சு ஜீரகம், மிளகு, கடுகெல்லாம் போட்டு வச்சுருப்பேன். இன்னொன்று சில்வர் அஞ்சரை பெட்டியில் இந்த மாதிரி கரம் மசாலா ஸ்பைசஸ் எல்லாமே போட்டு வச்சுருப்பேன். ஸோ எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக மசாலா ஐட்டம் எல்லாத்தையுமே ரீஃபில் பண்ணி வச்சுட்டேன். மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா இந்த மாதிரி ஐட்டம்லாம் அந்தந்த கண்டெய்னரில் போட்டு ரீஃபில் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இன்னும் ஷெல்ஃப்ஸில் வந்து அடுக்கிட்டோன்னா கிச்சன் கிளீனிங் வேலை டோட்டலாக வந்து கம்ப்ளீட் ஆகிடும். பொங்கல் அப்படிங்கிறதால தான் கிச்சன் ஃபுல்லாமே க்ளீன் பண்ணணும்னு எல்லா கண்டெய்னர்ஸுமே எடுத்து போட்டு கழுவி வச்சுருக்கேன். இல்லைன்னா அப்பப்போ காலியாகும் போது அந்த கண்டெய்னர் வந்து பாத்திரம் கழுவும் போதே கழுவி காய வச்சு அதை வந்து அப்படியே வந்து ரீஃபில் பண்ணி வச்சுப்பேன். இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு வேலை ரொம்ப மிச்சமாகும். பார்க்குறதுக்கும் கிச்சன் வந்து ரொம்ப நீட்டாக மெயின்டைன் ஆகும். கிச்சனை வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணுறதா முக்கியம். எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வச்சாலே கிச்சனை அழகாக வந்து மெயின்டைன் பண்ணலாம். இல்லைன்னா அப்பப்போ ஒரு குட்டி சேஞ்சஸோ ஏதாவது ஒரு டெக்கோர் ஐட்டமோ வாங்கி வச்சுக்கிட்டோன்னா வேலை செய்கிறதுக்கு நமக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். கிச்சனும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அன்றைக்கி பார்த்திங்கன்னா செம்ம டயர்டாக இருந்துச்சு. க்ளீனிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக எனக்கு ஒரு காஃபி போட்டிருந்தேன். தம்பிக்குமே வந்து பாலாற்றிட்டு 2 பேரும் ஒன்றா உட்காந்து குடிச்சிட்டு இருந்தோம். அன்றைக்கி டே வந்து அந்த மாதிரி தான் போச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.